ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது சொட்டை தலையில் கூட இந்த மாஸ்க்கை போட்டிங்கன்னா முடி முளைக்கும். தொடர்ந்து போட்டுட்டு வரணும். ஒரே மாதத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அதுக்கு முதல் இன்க்ரீடியண்ட் வெந்தயம். ஊற வச்ச வெந்தயம் முந்தின நாள் நீங்கள் ஊற வச்சு அதை எடுத்துக்கணும். எங்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். நான் எப்போவுமே ஊற வச்சுருவேன். அது எனக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கிறேன். உங்கள் முடிக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூடவே அடுத்த பொருளாக சேர்க்கறது பழைய சாதம். ஒவ்வொருத்தவங்க அரிசி மாவை காய்ச்சி போட்டால் பரவாயில்ல, அப்படியே போடுவாங்க. அது திப்பியாக முடியல போய் நின்றுட்டு அது சரியாக அலாசனா ஓகே. அலாசாமல் விட்டுட்டிங்கன்னா பொடுகு வர்றதுக்கு வாய்ப்பாயிரும். அதனால் இந்த மாஸ்கெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா அலாசணும். இந்த வெந்தய தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்குது. முடியோட வேர்க்கால்களை நல்லா பலப்படுத்தும். வளராத முடியை கூட வளர வைக்கும். அடுத்து நம்ம சேர்த்துக்க போகிறது சாதம் தான். பழைய சாதம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எனக்கு நான் சேர்த்துருக்கேன். ஆமணக்கு எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ்டர் ஆயில் நான் ரே கம்பெனியில் 2 பாட்டில் வாங்கினேன். அதில் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இது பாருங்கள், ரொம்ப கம்மியாக கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா நைஸாக தண்ணி விட்டு கூட நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு வடிகட்டியை வச்சு இதை நான் ஜெல் ஃபார்மாக எடுத்துக்கிறேன். இதை கொஞ்ச நேரம் அப்படியே கையை வச்சு கிளறி விட்டோம்னா அதனுடைய ஜெல் அடியில் போயிடும். மேலே திப்பி மட்டும் தங்கிடும். இது திப்பியோடு போடலாம், ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு அலாசுறதுக்கு சிரமமாக இருக்கும். அங்கங்கே ஒட்டிக்கிட்டு நின்றுட்டுருக்கும். இதனாலேயே சீப்பு போட்டு சீவும் போது உங்களுக்கு சிக்குகள் ஜாஸ்தியாக விழுவும். அதனால் முதல்ல அந்த திப்பியை தனியாக எடுத்துகிட்டு ஜெல்லை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இதை பண்ணணும். ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க அவங்களெல்லாம் இதை செஞ்சிட்ருக்க முடியாது. அதுக்கு இன்னொரு ஐடியா இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் அது என்ன பண்ணணும், இதை எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் போடுறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியும். நல்லா ஃபுல்லாக இந்த வடிகட்டி எடுத்தாச்சு. இதை எடுத்து முடிச்சுட்டு இந்த திப்பியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்குவேன். எப்போவுமே நம்ம ஷாம்பு போடும்போது அப்படியே டைரெக்டாக
தலையில் போட்டு அப்ளை பண்ணி குளிக்கக்கூடாது. தண்ணியில் தான் வந்து நல்லா கலக்கி விட்டு குளிக்கணும். நான் வந்து இந்த திப்பியில் உள்ள இதிலே தண்ணி ஊற்றி எடுத்துக்குவேன் கொஞ்சம். அதில் தான் ஷாம்பு போட்டு குளிப்பேன். உங்களுக்கு ஆயில் நிறையா இருக்குது அப்படின்னிங்கன்னா ஹேர் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணியே அலசிக்கலாம். பாருங்கள், நான் அதை தண்ணி ஊற்றி வடிகட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் தலையில் நல்லா ஆயில் வச்சு சிக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மாஸ்க்கு போடணும். வெந்தயம், பழைய சாதம், கேஸ்ட்ரு ஆயில். உங்களுக்கு கேஸ்ட்ரு ஆயில் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 பொருள் தான் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா அடர்த்தியாக நீளமாக கருகருன்னு முடி வளரும். சொட்டு தலையில் கூட முடி முளைக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஒரு க்ரீமாட்டம் அப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஃப்ரீஸ் ஹேர் கூட இது சாஃப்டாகிடும் முடி. இது யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாஸ்கை. இப்போ நம்ம இதை தலையில் போட்டுடலாம். எண்ணெய் வச்சு சிக்கு எடுத்துக்கோங்க. இப்போது பார்ட்டாக பிரித்து இந்த மாஸ்கை போடுங்க. நல்லா வேர்க்காலில் படுற மாதிரி போடுங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். இங்கே பாருங்கள் நான் எப்படி போடுறேன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சின்ன சின்ன முடிகள் முளைக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. இந்த மாஸ்க்கு நான் தலையில் போடுறது மட்டும் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். முடி லென்த்து வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஆனால் அதை வந்து நான் வீடியோ போடலை. தலையில் போடுறது மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பத்து நிமிஷம் போட்டு முடிச்சாச்சு. குளிக்கலான்னு போனால் இங்கே பாருங்கள், மழையை பாருங்கள் இப்படி மழை கொட்டுதுன்னு. சரியான மழை. பத்து நிமிஷம் வச்சா போதும், அதுக்கு மேலே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. குளிச்சுட்டு வந்தாச்சு. முடி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. தொட்டுகிட்டே இருக்கலாம் போல் இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஒரு முடி கூட கொட்டாது. இந்த மாதிரி நீங்கள் மாஸ்க் போட்டிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த மாதம் பார்க்கலாம்.